शान्तये शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये गणपति 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 சதுர்த்தி வந்ததம்மா விநாயகர் சதுர்த்தி வந்ததம்மா சதுர்த்தி வந்ததம்மா விநாயகர் சதுர்த்தி வந்ததம்மா சதுர்த்தி வந்ததம்மா விநாயகர் சதுர்த்தி வந்ததம்மா ஆவணி மாதம் லோகநாயகி மூச்சினில் உதித்த பிள்ளையம்மா ஆவணி மாதம் லோகநாயகி மூச்சினில் உதித்த பிள்ளையம்மா மோதக கையின் ஆசியம்மா அது என்றும் நமக்கு ராசியம்மா மோதக கையின் ஆசியம்மா அது என்றும் நமக்கு ராசியம்மா வக்ரதுண்டாய வித்மகே கஜவக்ராய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் வக்ரதுண்டாய வித்மகே கஜவக்ராய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானுக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டை. கொழுக்கட்டை என்றாலே முதலில் நினைவிற்கு வருபவர் விநாயக பெருமான். விநாயகருக்கு மோதக பிரியர் என்ற பெயரும் உண்டு. மோதகம் என்றாலே கொழுக்கட்டை என்று பொருள். பொதுவாக சங்கடகர சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, கொழுக்கட்டை நைவேத்தியமாக படைக்கப்படுவது மரபு. சதுர்த்தி திதிகளில் விநாயக பெருமானுக்கு செய்யப்படும் நைவேத்தியங்களில் கொழுக்கட்டையும் ஒன்று. பக்தர்களும் கொழுக்கட்டை படைத்து விநாயக பெருமான் அருள் பெறுவது வழக்கம். இவ்வளவு ஏன், முதன்முதலாக விநாயக பெருமானுக்கு வசிஷ்ட முனிவரின் மனைவி அருந்ததிதான் கொழுக்கட்டையை படைத்து அவரை வழிபட்டுள்ளார் என்று வரலாறு கூறுகிறது. இவ்வளவு சிறப்புகள் பெற்ற கொழுக்கட்டை பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் மடப்பள்ளியில் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் வீற்றிருப்பவர்தான் ஸ்ரீ கற்பக விநாயகர். இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு, விநாயகர் சதுர்த்தி நாட்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. அந்த வகையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயிலில் கொடியேற்றம் நடைபெற்று சதுர்த்தி விழா நடைபெற்று வருகிறது. இதில் நாள்தோறும் விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெறுகிறது. மேலும் கஜமுக சூரசம்ஹாரம் கோயிலில் முக்கிய விழாவாக கருதப்படுகிறது. 10 நாட்கள் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் சதுர்த்தி நாளன்று உச்சிக்கால பூஜையின் போது 18 படி முக்குருணி அரிசியில் செய்யப்பட்ட கொழுக்கட்டை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. முக்குருணி என்பது 3 குருணிகள் கொண்ட அளவை குறிக்கும். மேலும் 2 படி எள், 6 படி கடலை பருப்பு, 1 படி பசுனை, 50 தேங்காய், 100 கிராம் ஏலக்காய், 40 கிலோ வெல்லம் ஆகியவற்றை கொண்டு இந்த கொழுக்கட்டை செய்து விநாயக பெருமானுக்கு படைக்கப்படுகிறது. இதில் அரிசி மற்றும் பருப்பை நன்கு ஊறவைத்து உரலில் போட்டு அரைத்து மாவாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதேபோன்று தேங்காய் துருவல் மற்றும் வெல்லத்தை ஒன்றாக கலந்து பூரணம் போன்று எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பின்னர் அரைத்த மாவை உருண்டையாக பிடித்து அதனுள் தயாரித்து வைத்திருக்கும் வெல்லம் கலந்த பூரணத்தை கொழுக்கட்டையாக பிடித்துக் கொள்ளப்படுகிறது. அப்படி பிடித்துக் கொண்ட கொழுக்கட்டையை கூடையில் போட்டு மடப்பள்ளியில் வைத்திருக்கும் பெரிய அண்டாவில் வைத்து பூஜைகள் செய்து அதன் பின்னர் வேக வைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு வேக வைத்த கொழுக்கட்டை தான் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு நைவேத்தியமாக படைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. விநாயக பெருமானுக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டையை குழந்தைகள் சாப்பிட்டால் அவர்கள் அறிவில் சிறந்து விளங்குவார்கள் என்றும் கல்வியில் மேன்மையுடையவர்களாக திகழ்வார்கள் என்றும் புராணங்களில் கூறப்படுகிறது. प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये गणपति 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 गणपति
வந்ததம்மா விநாயகர் சதுர்த்தி வந்ததம்மா சதுர்த்தி வந்ததம்மா விநாயகர் சதுர்த்தி வந்ததம்மா சதுர்த்தி வந்ததம்மா விநாயகர் சதுர்த்தி வந்ததம்மா ஆவணி மாதம் லோகநாயகி மூச்சினில் உதித்த பிள்ளையம்மா ஆவணி மாதம் லோகநாயகி மூச்சினில் உதித்த பிள்ளையம்மா மோதக கையின் ஆசியம்மா அது என்றும் நமக்கு ராசியம்மா மோதக கையின் ஆசியம்மா அது என்றும் நமக்கு ராசியம்மா வக்ரதுண்டாய வித்மகே கஜவத்ராய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் வக்ரதுண்டாய வித்மகே கஜவத்ராய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத்